ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு gai3 கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எல்லாருமே எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரை வச்சு எப்படி நம்ம இப்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம லஞ்ச் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வெந்தயக்கீரையை 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கீழே நிறைய மண் இருக்கும். அது இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம சாதத்தை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாதம் உதிரி உதிரியாகவே இருக்கும்போதே நீங்கள் எடுத்துடுங்க. குழஞ்சதுன்னா நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் குழஞ்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அப்போது ஓரளவுக்கு உதிரியாக இருக்கும். இப்போது நம்ம நல்லா கழுவின வெந்தயக்கீரையை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், 2 தக்காளி, துருவி எடுத்துருக்கு 2 கேரட் எடுத்துக்கலாம். முதல்ல பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன தூண்டளவுக்கு பட்டையும் லவங்கமும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இடித்து எடுத்துருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். பூண்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போது பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீரையோட கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இதில் கேரட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கீரை கசப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கீரையை மட்டுமே இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். கீரையிலே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா நமக்கு வெளியில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அந்த தக்காளி கூட தண்ணியை நல்லா இது பண்ணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். இப்போது அரிசிக்கும் சேர்த்து இதிலே நம்ம உப்பும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியே சேர்க்கலை. கீரையில் இருந்த தண்ணியும் தக்காளியில் இருந்த தண்ணியும் அதுவே நமக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுட்டு லாஸ்ட்டாக கேரட் சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்தா கசப்பு தன்மை அவ்வளோவா தெரியாது. அதனால் நம்ம கேரட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் காம்பினேஷன் நமக்கு பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே பச்சடியில் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருவாங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்தா தண்ணி அதில் வந்துடும். அதனால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு பச்சடி நல்லா கட்டியாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்மளோட கேரட், கீரை எல்லாமே ஈவனாக நமக்கு குக் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆட்டினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ இதை சாப்பிட போகிறீங்களோ அப்போ மறுபடியும் சூட் பண்ணிவிட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு அந்த மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோவிட் டைமில் எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கீரை எடுத்துக்கோங்க. உங்களோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாங்காய் சாதம், லெமன் சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே பண்ணி வச்சா தான் அதில் நல்லா டேஸ்ட் இறங்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரைஸ் கூட நீங்கள் ஒரு 11 o'clock 11:30 அப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 o'clock நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட். அதனால் இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னே பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. And thank you so much for watching guys. Bye bye. Stay home, stay safe.